இந்த உலகத்தில் சில மனிதர்களின் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அவர்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான அனுபவங்கள் நடக்கும். சில நேரங்களில் அவர்கள் தனியாக இருப்பதை விரும்புவார்கள். சில விஷயங்களை மற்றவர்கள் போல அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? பல ஆன்மீக ஞானிகள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். சில மனிதர்கள் ஒரு பெரிய ஆன்மீக பயணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் சில அறிகுறிகள் வரும். இன்று நாம் பார்க்கப் போவது இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை காட்டும் 5 அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. முதல் அறிகுறி, தனிமையை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் நண்பர்கள், கூட்டம், சத்தம் இவற்றை மிகவும் விரும்பியிருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் மனம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீர்கள். அமைதியான இடத்தில் அமர்ந்து யோசிக்க விரும்புவீர்கள். ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா? உங்கள் உள்ளம் வெளி உலகத்திலிருந்து உள்ளார்ந்த உண்மையை தேட ஆரம்பிக்கிறது. பல பெரிய ஞானிகள் தனிமையில்தான் உண்மையை கண்டுபிடித்தார்கள். அதனால் நீங்கள் தனிமையை விரும்ப ஆரம்பித்தால் அது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு ஆன்மீக விழிப்பு. இரண்டாவது அறிகுறி, வாழ்க்கையின் உண்மையை பற்றி கேள்விகள் வரும். ஒரு நாள் உங்கள் மனதில் சில கேள்விகள் தோன்றும். நான் யார்? இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? மனிதன் ஏன் பிறக்கிறான்? மரணத்திற்குப் பிறகு என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் சாதாரணமாக எல்லோருக்கும் வராது. பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையை யோசிக்காமல் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த கேள்விகள் உங்கள் மனதில் தொடர்ந்து வந்தால் அது ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். அது ஆன்மீகத் தேடலின் முதல் படி. மூன்றாவது அறிகுறி, தேவையற்ற விஷயங்களில் ஆர்வம் குறையும். ஒரு கட்டத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள், முன்பு மிகவும் முக்கியமாக இருந்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தெரியாது. பணம், புகழ், போட்டி, மற்றவர்களை விட மேலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவை மெதுவாக குறையும். ஏனென்றால் உங்கள் மனம் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நிலையானது அல்ல. ஒரு நாள் எல்லாம் மாறிவிடும். இந்த உண்மையை புரிந்த மனிதன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். நான்காவது அறிகுறி, எல்லா உயிர்களுக்கும் கருணை அதிகரிக்கும். ஆன்மீக பாதையில் செல்லும் மனிதனின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அவன் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க ஆரம்பிப்பான். ஒரு மனிதன், ஒரு விலங்கு, ஒரு மரம், அனைத்திலும் ஒரே உயிர் இருப்பதை அவன் உணர ஆரம்பிப்பான். அதனால் அவன் யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டான். அவன் மனதில் கருணை அதிகமாக இருக்கும். அவன் மற்றவர்களுக்கு உதவ விரும்புவான். உண்மையான ஆன்மீகம் மனிதனை அன்பு நிறைந்த மனிதராக மாற்றும். ஐந்தாவது அறிகுறி, வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆன்மீக பாதையில் இருக்கும் மனிதன் அதை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். அவன் கேட்பான், இந்த அனுபவம் என்னை என்ன கற்றுக் கொடுக்க வருகிறது? இந்த ஒரு கேள்வி மனிதனின் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறது. அந்த பாடத்தை புரிந்து கொண்டாள் மனிதன் வளர ஆரம்பிப்பான். முக்கியமான உண்மை நண்பர்களே, இந்த 5 அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது ஒரு சாதாரண விஷயமல்ல. அது உங்க வாழ்க்கையில ஒரு ஆன்மீக விழிப்பு ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது உலகத்திலிருந்து ஓடிப்போகுவது அல்ல. அது வாழ்க்கையை புரிந்து கொண்டு அமைதியாக வாழக் கற்றுக்கொள்வது. நீங்கள் இந்த பாதையில் சென்றால் மெதுவாக உங்கள் மனம் அமைதியாகும். பயம் குறையும். கவலை குறையும். நீங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான பயணமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். முடிவு நண்பர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? பணம் அல்ல, புகழ் அல்ல. உங்கள் உள்ளத்தில் அமைதியை கண்டுபிடிப்பதுதான் உண்மையான வெற்றி. அந்த அமைதியை கண்டுபிடிக்க உங்கள் உள்ளத்தை கவனியுங்கள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் சிந்தனையை கவனியுங்கள். ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கும் மனிதர். நன்றி.